என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு 2 பேரினுடைய பெயரை என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் இந்த 2 பேரினுடைய உதவியால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. இத்தனை காலமும் நீ வேண்டி நின்ற ஒரு உதவி இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நடத்தி கொடுக்க வருகின்றது. இத்தனை காலம் உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைந்திருப்பது உண்மை என்றால், இன்று நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையையும் உனக்கென நான் தந்து விடுவேன். என் குழந்தையை, வராகி அவ்வளவு எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவதில்லை. நான் உனக்கென்று ஒரு விஷயத்தை இப்பொழுது சொல்ல நினைக்கிறேன் என்றால், சர்வ நிச்சயமாக இதில் இருந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ அடையப் போகிறாய் என்ற அர்த்தம். இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்ற அர்த்தம். உன்னுடைய நம்பிக்கைக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். என்ன நடந்தது என்றாலும் எந்த இடத்திலும் தாயின் அன்பு உன்னை நிலைத்திருக்கச் செய்யும். இந்த வராகியினுடைய அன்பு உன்னை வாழச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு வருகின்ற பல இன்னல்களிலிருந்தும் பல சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டு கொண்டு வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால், இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்துவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எந்த நேரம் நமக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நிச்சயமாக நீ சரியாக உணர்ந்துவிடு. நான் ஒரு பெயரை சொல்கிறேன், ஒருவரை பற்றி சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நடத்த தயாராக இருக்கிறது. அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த சூழ்நிலையை நீ விட்டுவிடாதே என்பதற்காகத்தான் நான் உனக்கு இதனை எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் நமக்கென்ற இந்த வாழ்க்கையை சரியாக உணர்த்திவிடும் நேரங்கள். இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டிய அதிசயங்களை நிச்சயமாக நடத்தட்டும். என் பிள்ளை, நீ கலங்கி நின்றதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பலன்கள் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன் முன்னால் நான் இருக்கும் இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை உறுதிப்படுத்தும். உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்கும் பதறிவிட வேண்டிய அவசியமில்லை. உனக்காக நான் வந்து சேரும் வரை என் பிள்ளை எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டு நீ நிச்சயமாக கலங்கிவிட வேண்டியது இல்லை. என் பிள்ளையை, மனமுடைந்து கதறாதே. உனக்காக நான் இருக்கின்றேன். நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை விரும்பிய விஷயங்களையும் விரும்பிய வெற்றியையும் நிச்சயமாக பெறக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது நீ வந்து விட்டாய் என்பதனால்தான் அம்மா இத்தனை மெனக்கெட்டு தினமும் உன்னிடத்தில் வந்து இது போன்ற நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையை, பதறாமல் நின்றால் வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கும். தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரும். என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் நினைத்து வருந்தாதே. உனக்கான நேரத்தை எப்பொழுதும் உனக்கென்று நான் ஒதுக்க நினைக்கின்றேன். உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல சந்தர்ப்பத்தை என் பிள்ளை யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டு கொடுத்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிசயமான நேரங்களை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து நீ ஏதாவது ஒரு நல்ல நிலைக்கு சென்று விட மாட்டாயா? நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விட மாட்டாயா என்பதற்காகத்தான் உன் தாயானவள் உனக்கென்ற அதிசயங்களை உன் முன்னால் நடத்த துடித்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையை, நடந்து முடிந்தது எல்லாமுமே ஒரு கனவாக எண்ணி மறந்துவிடும். இனி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடு. அம்மா எப்பொழுதுமே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியே கவனத்தில் கொண்டவள். இந்த வராகி எப்பொழுதுமே உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்பதனை பற்றிய சிந்தனை கொண்டவள். இந்த சூழ்நிலையில் உனக்கு நான் எதை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதை அப்படியே உனக்கு தெளிவாக தரக்கூடியவள் அல்லவா? அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும்
எதையும் யோசித்து என் பிள்ளை மனம் வருந்தி நின்று நீ தேவையில்லாமல் உன்னுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருப்பதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை சரியாக புரிந்து கொள். உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை என்னவென்று தெரிந்து கொள். இனி நடந்து முடிந்ததை எல்லாம் ஒருபுறம் தூக்கி வைத்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள். நான் நடத்துகிறேன். உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஏதாவது கஷ்டங்கள் வரும்பொழுது அந்த இடத்தில் நின்று நான் உன்னை மீட்டெடுக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்காக உடனிருந்து இதனை நான் செய்ய முன்வந்து விட்ட பிறகு நீ எந்த இடத்திலும் கலங்கி விடாமல் முன்னேற தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? எப்பேற்பட்ட விஷயங்களிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் அல்லவா? முன்னின்று உனக்கு நான் எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவை அத்தனையுமே நான் உனக்கென சரி செய்து கொடுக்க கூடிய ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையின் பொன்னான நேரம். இப்படி உனக்கான பொன்னான நேரத்தை உன் கைகளில் நான் உருவாக்கி தருகின்ற இந்த நேரம் எந்த நிலையிலும் இதனை எல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது. எப்பேற்பட்ட காயங்களை என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக தரும். காயம் கண்ட வாழ்க்கை வெற்றியை நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உணரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி எதையுமே நமக்கு இந்த வாழ்க்கை நடத்தும் என்றால் இனி நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையும் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை கலங்காது நின்று இந்த வாழ்க்கை எல்லா உண்மைகளுக்கும் உன்னை தயார்படுத்தி விட்டது. அப்படியானால் இந்த வராகியும் உன்னை அந்த நிலைக்கு அழைத்துச் செல்ல என்னாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். நான் யாரிடமும் உன்னை உதவி கேட்க சொன்னது கிடையாது. அதை நான் இந்த மனிதர்களிடத்தில்தான் என்று சொல்லி இருக்கின்றேன். ஏனென்றால் உதவி கேட்க யார் வருவார்கள்? அவர்களை எப்படி அவமானப்படுத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கென்று உதவி கேட்க வருகின்றவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். முன்கூட்டியே இதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், ஏதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற நேரம் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி நடத்துவது போல உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் என்னவாகிறது என்பதனை அவர்கள் தெரிந்து புரிந்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாமாக நின்று எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சரி செய்ய நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் சரியாகவும் தெளிவாகவும் உனக்கு நிச்சயமாகவே கிடைத்திருக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளை வருந்தி இருக்க மாட்டாய். உனக்கு இந்த மனிதர்களிடம் உதவி கேட்டு பட்ட அவமானங்கள் காலம் முழுமைக்கும் உன் நினைவிலேயே இருக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கின்றது. உனக்கு எல்லாமுமே வேண்டும் என்றே நடப்பது போல தோன்றுகிறது. எல்லா பிரச்சனைகளுமே நாமாகவே இழுத்து கொண்டு வருவது போலவே உனக்கு தோன்றுகிறது. நாம் ஒருவரிடம் சென்று பேசுகிறோம், ஆனால் நாம் எதிர்பார்த்தது போல் அவர்கள் நம்மிடம் பேசுவதில்லை. நாம் நினைப்பது போல் அவர்கள் நம்மிடம் பேசுவதில்லை. நாம் யோசிப்பது ஒன்றும் அவர்கள் செய்வது வேறொன்றுமாக இருக்கின்றது. நம்மிடத்தில் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமே வித்தியாசமாக இருக்கின்றது. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கானவற்றை நாம் சரியாக உணரும் தருணம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ இவர்களிடம் மட்டும் எந்த நிலையிலும் உதவி கேட்டுவிடக்கூடாது என்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் அல்லவா? சரி, இவர்களிடம் உதவி கேட்க முடியாது. அப்படியானால் அவசரத்திற்கு நமக்கு யார்தான் உதவி செய்வார்கள்? நமக்கு இருக்கின்ற மனக்கவலைகளை யாரிடம்தான் கொட்டி தீர்ப்பது? யாரிடம் தீர்க்க முடியும்? யாரிடம் சொல்ல முடியும்? யார் உனக்காக வந்து நிற்க முடியும்? இதுவெல்லாம் தெய்வத்தை அன்றி வேறு யாராலும் நடக்காத ஒரு காரியம். அதுவும் நீ எந்த தெய்வத்தை நம்புகிறாயோ அந்த தெய்வத்தினால் மட்டுமே நடத்தி கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்பதனை மறந்து விடாதே. தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பு, தெய்வங்களின் மீது நீ கொண்ட நம்பிக்கை, இவை எல்லாமுமே உன்னை சோதனைக்கு ஆளாக்க முடிவு செய்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அத்தனையிலும் என் பிள்ளை நீ விரும்பிய மாற்றத்தை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கலங்காமல் இந்த வராகி உனக்கு சொல்வதையெல்லாம் கவனமாக கேள். அம்மா, எனக்குத்தான் யாரும் இல்லையே, நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்கிறாயா? நான் உனக்கான தெய்வத்தை அடையாளப்படுத்த வருகிறேன். நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களை யாரென்று சொல்ல வருகின்றேன். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து
உன்னுடைய சோதனைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும், உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த வருகின்றார்கள் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, நீ கேட்காமலேயே உன்னுடைய உணர்வுகளை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீ சொல்லாமலேயே உனக்கு என்ன வேண்டும் என்று இவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். நீ நினைப்பதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தித்தர இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எந்த இடத்திலும் எந்த கஷ்டங்களையும் கடந்து உனக்கு பேரதிசயங்களை நடத்திவிட இவர்கள் எப்பொழுதுமே முன் வந்து நிற்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படிப்பட்ட விஷயங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக வேண்டிய நேரம், உனக்கான எல்லாமும் இனி உன் வசமாக வேண்டிய நேரம். இந்த வராகி நான் சொன்ன நிலைகள் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய வெற்றிகளை கொடுக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் இவர்களிடத்தில் இருந்து தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும்? நாளைய விடியல் அஷ்டமியினுடைய விடியல். என் குழந்தையே, வளர்பிறை அஷ்டமியினுடைய விடியல் நாள். நீ கால பைரவரை வழிபட வேண்டிய நாள். கால பைரவரினுடைய அருளாசிகள் உனக்கு கிடைக்க வேண்டிய நாள். அது மட்டுமல்ல என் குழந்தையே, நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையின் விடியல் என்பதனால் கந்தனினுடைய அருளாசிகளையும் நீ நிறைவாக பெற வேண்டிய நாள். என் குழந்தையே, பொதுவாகவே அஷ்டமி நாள் தெய்வங்களை வணங்குவதற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தையும் புதிதாக தொடங்குவதில்லையே தவிர நாம் நடத்துகின்ற காரியங்களை சரியாக நடத்தி விடுவோம். நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை சரியாக செய்து விடுவோம் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றிலும் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த காலத்தை எக்காரணத்தில் கொண்டும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வது நிச்சயம்தானே. கந்தனின் அருளை பெற வேண்டும். அப்படியானால் நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் கந்தனி நாமத்தை சொல்லி என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தொடங்க வேண்டும். அப்படி நாமத்தை சொல்லி நீ செய்ய வேண்டும். புதிதாக எந்த ஒரு செயலையும் நாளை தொடங்க வேண்டாம். அதற்கு பதிலாக செய்து கொண்டிருக்கின்ற செயலை சரியாக செய். நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய். உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நம்பு. என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கும் மனமுடையாமல் உனக்கு வேண்டிய விஷயங்களை சரியாக செய்து கொண்டே இரு. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தரக்கூடிய வெற்றியின் உச்சத்தை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நீ விரும்பிய சந்தோஷம் ஒவ்வொன்றும், நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கென்று நிறைவுபடுத்தி கொடுக்கும். அதுபோலத்தான் கந்தனின் அருளும் கால பைரவரினுடைய அருளும் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை கொடுக்க போகிறது. என் பிள்ளையே, சிவபெருமானினுடைய உக்கிர ரூபம் கால பைரவரின் ரூபம் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். கால பைரவரை அவரினுடைய உண்மையான கோலத்தில் தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த பல தீய விஷயங்கள் உன்னை விட்டு விலகி ஓடும். உன்னை சுற்றி இருக்கின்ற பல தீமைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு ஓட்டமெடுக்கும். உனக்கென்று பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாமும் உனக்கு சரியானபடி மிகச் சரியான புரிதலை என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளுமே நான் உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் நீ எல்லாவற்றிலும் கவனமான புரிதல் கொண்டு அதை பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சரியான தெளிவு கொண்டு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நீ உணரப் போகின்றாய். நான் உனக்கு ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்லச் சொல்ல உன் மனதிற்குள் நீ தெளிவு பெறப் போகின்றாய். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம். உன்னோடு நான் இருப்பது நிச்சயமாக உனக்கு மிகச்சரியான மாற்றத்தை நடத்தும் என்பதுதான் உண்மை என்பதனை மறந்து விடாதே. மிகச்சரியான வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிகச்சரியான புரிதல் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும். வராகி சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாளைய விடியலில் கண் விழித்து நீ வெளியில் செல்லும் பொழுது சரி, உன் எதிரில் யாரேனும் ஒருவர் நாயை அழைத்து கொண்டு வருகிறார் என்றால், ஏன் உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாக கூட இருக்கலாம், அந்த நேரம் உனக்கு புரிய வேண்டிய விஷயம்,
கால பைரவரினுடைய அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று கால பைரவர் உன் மீது உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய வரப்போகிறார் என்ற அர்த்தம். உனக்கு வேண்டியது எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம். அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை சரியாக நடத்த முன்வரும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டாம் என்பதனை புரிந்து கொள். இனி எந்த இடத்திலும் உனக்கு தெய்வம் துணை நின்று உன்னை காப்பதை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கந்தனின் வேலும் மயிலும் உனக்கு நிச்சயமாக துணை நிற்கும். அப்பனின் வேலும் மயிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசயங்களை நடத்தி கொடுக்கும். மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு அவையெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்கப் போகிறது, நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை உனக்கு உணர்த்தப் போகிறது என்றால் தெய்வம் இதுபோன்று ஏதாவது ஒரு அடையாளத்தில் உன் முன்னால் வந்து நிற்பார்கள். அதன் பிறகாவது நீ தைரியத்தோடு அதை செய்து விடுவாயா என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இவர்களின் உதவி கிடைக்கப் போகிறது என்பதனை நான் ஆணித்தரமாக உன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டாம். எந்த சூழ்நிலைக்காகவும் நீ பதறவும் வேண்டாம். எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.